கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைட் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே மகத்துவம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. இந்த நாளிலே நாம் விசேஷித்த செய்தியை பார்ப்போம். செய்தியின் தலைப்பு சர்ப்பங்களைப் போல புறாவைப் போல என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொன்ன வார்த்தைகள், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் தெரியுமா? உலகமானது எப்போதுமே சுவிசேஷத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது. உலகங்கள் சாத்தானுக்குரிய காரியமாய் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் விரோதமாய் நிற்பார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆலோசனை சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஒரு ஓநாயுடைய வேலை என்ன தெரியுமா? ஆடுகளை பட்சித்து சாப்பிடுவது தான் அவனுடைய வேலை. இன்றைக்கு உலகம் அப்படி தான் இருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சாத்தான் மனுஷர்களை ஏவி விடுகிறான். மனுஷர்கள் அறியாமல் செயல்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது அவர் சொல்லுகிற காரியம். ஆகவே ஊழியத்திலே விசுவாசிகள் ஊழியத்துக்கு செல்லும்போது எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஞானமாய் பேச வேண்டும், எப்படி தீமை செய்யாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு உதாரணமாக சர்ப்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கலாம், ஐயா சர்ப்பம் ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலாம்? சாத்தானை தானே வலு சர்ப்பம்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் சர்ப்பமானது கர்த்தராலே படைக்கப்பட்டது பிரியமானவர்களே. அதுவும் ஒரு மிருகம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. சாத்தான் சர்ப்பத்தில் புகுந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். இப்போ சாத்தான் ஒரு ஆவி, அது செயல்படுவதற்கு ஒரு சரீரம் தேவை. அவன் தெரிந்து கொண்ட ஒரு மிருகம் சர்ப்பம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் சாத்தான் ஒரு ஆவியா இருக்கிறான். ஆனால் மனுஷருக்குள்ளே புகுந்து தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். அடிமைப்படுத்தி, ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வியாதி, பலவீனங்கள், பயங்கள், திகில்கள், எல்லா காரியங்களையும் கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே. ஆனால் ஆதியாகமம் புத்தகத்திலே அவன் முதலாவது ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறதற்கு சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே? சர்ப்பமானது மிகவும் ஞானமுள்ளதாய், அறிவுள்ளதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. சர்ப்பத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது மிகவும் தந்திரம் உள்ளது. அது தரையிலே வாழ தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறது. மரத்திலே வாழும். பார்த்துருப்பீங்க நீங்கள் தொலைக்காட்சியில். மரத்திலே பார்க்கலாம், தரையில் பார்க்கலாம், அல்லது பாறை கடியில் பார்க்கலாம்.
தண்ணீரில் பார்க்கலாம், அல்லது ஒரு பாலைவனமான ஒரு சூழ்நிலையிலும், பாலைவனத்தில் வறண்ட நிலத்தில் பார்க்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடியது தான் இந்த சர்ப்பம். அதற்கு அப்படியான ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியத்தில் கர்த்தர் அனுப்பும்போது சொல்லுகிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள், ஞானம் உள்ளவர்களா, அறிவுள்ளவர்களா இருங்க. இன்றைக்கு ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க. அங்கே சந்திக்கிற மக்களுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதிக்குரிய மக்கள், அவருடைய அன்றாட வாழ்க்கை என்ன தரப்பட்டமான மக்கள், அவளுக்கு எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்ல முடியும், சத்தியத்தை எப்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் என்று ஆராய்ந்து ஆவியானவர் துணை கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அநேக ஊழியர்கள் ஆரம்ப கட்டத்தில் வரும்போது ஞானம் இல்லாமல் போதித்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பல சபைகள் பிரச்சனைகளை சந்திக்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் தான், அதே சமயத்தில் ஞானமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால தான் கர்த்தர் அனுப்பும்போது சொல்லுகிறார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, சர்ப்பம் பாருங்க, அதுக்கு கால் இல்லை, செவி இல்லை, எதுவும் கேட்க முடியாது. அதுக்கு இருக்கிறதே அந்த நாக்கு தான். அது வழியாக அது எப்படி எதிரி வருகிறார்களோ இல்லையோ என்று அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு வேண்டிய இறை கிடைக்குதோ என்று அறிந்து கொள்ள முடியும். தன்னிடத்தில் உள்ள எல்லா குறைகளையும் வைத்து, ஆனால் அது பாருங்க, அது சர்வை பண்ண முடியுது. பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை போல இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஒரு உதாரணமாக தான், சிமைல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படின்னா ஒப்பிட்டு ஒரு உதாரணமாக சொல்லுவது. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஊமைகளை சொன்னார்? அநேக ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் அவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு சில ஜனங்களுக்கெல்லாம் புரியாது. அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஊமைகளை பயன்படுத்துவார்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உதாரணமாக அப்படி சொன்னார். அதுபோல புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு ஞானம் தேவை. கர்த்தர் ஆவியானவர் துணையோடு நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புறாவை போல தீமை செய்யாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கபடற்றவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த புறாவானது பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஞானத்தோடு நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவளுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவளுக்கோ அருளப்படவில்லை என்று சொன்னார். மத்தேயு 13:13 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கண்டும் காணாதவர்களுமாய், கேட்டும் கேளாதவர்களுமாய், உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்களுடைய உள்ளத்தை பார்த்தார். எப்படிப்பட்ட ஜனங்கள், எந்த சூழ்நிலையில் வாழுகிற ஜனங்கள், அவளுக்கு சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சகல ஞானத்தோடும் அவர் போதித்தார். பிரியமானவர்களே, அனந்த ஞானம் உள்ளவர் அவர். அவருடைய ஞானத்தை அளந்திட முடியாதது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும். அல்லேலூயா. மார்க் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும்,
என்று சகல ஞானம் உடையவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல், வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், அவர் தான் நமக்கு முன்மாதிரி. பிரியமானவர்களே, அவர் தான் நமக்கு, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். பாருங்க, எவ்வளவு அவரை எப்படியாவது வார்த்தையில அகப்படுத்தணும்னு சொல்லி பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் மிகவும் முயற்சி செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஞானமாய் பதில் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஊழியத்துக்கும் நாம் செய்கிற ஊழியத்துக்கும் ஞானம் தேவை. பிரியமானவர்களே, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அவர் எல்லாரும் ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஊழியத்தை செய்யணும், ஞானமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஞானம் தேவை. இயேசு கிறிஸ்து பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 பார்க்கிறோம். புறாவை பாருங்க, ஒரு கபடற்றதாய் இருக்கிறது, ஒரு தீமையும் செய்யாத புறா. பரிசுத்த ஆவியானவருக்கு புறா ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, புறாக்களை போல கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதவர்களாய், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது பரிசுத்த ஆவியை ஊதி அனுப்பினார், அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவளமாய் இருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அதுபோல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. மனதுருக்கம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஒரு இரக்கம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாதவங்க, அரக்க குணம் படைத்தவர்கள், அரக்க குணம் படைத்தவர்கள், கொடுமையான கோபம் உள்ளவர்கள் ஊழியம் செய்ய முடியாதுங்க. இரக்கம் வேணும், மனதுருக்கம் வேணும். இது இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுயநலம் உள்ளவர்கள் ஊழியம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த மனதுருக்கம் நமக்கு வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டோ என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை பார்த்து கேட்கிறார். என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் என்னை குற்றச்சாட்ட முடியும் என்று சொல்லுகிறார். அவர் அப்பழுக்கற்ற ஒரு மாசற்ற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த பூமியில வாழ்ந்தார். பிரியமானவர்களே, பிலாத்து சொல்றான் யோவான் 18:38, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று பிலாத்து சொல்லுகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல்
அவருடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் அவர் ஞானமாய் பேசுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 23:1 சொல்லுகிறது, பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:6-8 பாருங்க. ஆலோசனை சங்கத்தில் அவர் இருக்கும்போது, பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் சத்தமிட்டு சொன்னார். அவர் இப்படி சொன்னது போது பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர் அந்த கூட்டத்தில் அடித்து அவருடைய உயிரை எடுத்திருப்பாங்க, கொன்று போட்டிருப்பாங்க. அவர் ஞானமாய் பேசினதுனால அங்கே கூட்டத்தில் பிளவு நடக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல நமக்கு ஞானம் தேவை. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:12 சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷத்துக்கு விரோதமாக உலகம் இருக்கிறது. இந்த உலகிலே நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய், புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருந்து ஞானமாய் நம்ம ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் துணை தேவை. இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பிரியமானவர்களே, நாம் ஊழியம் செய்வதற்கு ஞானம், கர்த்தருடைய ஒத்தாசையும் தேவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஞானம் இல்லாமல் பேசினதுனால என்னுடைய சபையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நான் ஊழியம் செய்ய போன இடத்துல பிரச்சனை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய், புறாக்களைப் போல கபடற்றுமாய் என்று சொன்னது போல, கர்த்தாவே, இந்த வேலையிலப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் போகிற ஊழியத்தில் ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா கிருபையும் கொடுங்க. நாங்கள் ஆண்டவரே சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய், புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. உடைய தெய்வீக சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்ட செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.